everyone. இந்த வீடியோல இருந்து நம்ம இந்த semantic caching நம்ம எப்படி from scratch எப்படி பில்ட் பண்ணலாம் சோ அத எல்லாமே ஃபுல்லா டீடைலா பாப்போம். and இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா இந்த semantic caching என்ன மாதிரி நம்ம செட்டப்லாம் நம்ம பண்ணுவோம் and என்ன மாதிரி இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படிலாம் இன்டகிரேட் பண்ணுவோம் சோ அது ஃபுல்லாமே நம்ம டீடைலா பாப்போம். and இதே மாதிரி AI ல உங்களுக்கு இன் டெப்த்தான டாபிக் பத்தி ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்ல தேவைனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. so now let's get started. ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எடிட்டரா பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி இந்த Visual Studio Code தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். so in case நீங்க விண்டோஸா இருந்துச்சுனா லைக் ஜஸ்ட் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்ல மேக்கோ இல்ல லினக்ஸ்ல இருந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வெர்ஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பைத்தனுக்கு அந்த பேக்கேஜ் மேனேஜரா பாத்தீங்கன்னா லைக் UV இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இத வச்சு தான் நம்ம ஃபுல்லாமே அந்த பேக்கேजेस எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். and என்னோட வீடியோஸ்லாம் நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் மோஸ்டா இந்த Visual Studio Code and இந்த மாதிரி UV இது மட்டும் தான் மோஸ்டா மேஜரா யூஸ் பண்ணுவேன். இத யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் செட்டப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஒரு ரீசன்காக and இந்த UV இன்ஸ்டால் பண்ணவே ரொம்ப சிம்பிள் தான். லைக் ஜஸ்ட் உங்களோட பவர் ஷெல் மட்டும் இன் கேஸ் நீங்க விண்டோஸ்ல இருந்தீங்கன்னா ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு லைக் இந்த கமாண்ட மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணி ரன் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்க சிஸ்டம்ல UV இன்ஸ்டால் ஆயிடும். and அதே மாதிரி Mac and Linux னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வேற கமாண்ட்ஸ் இருக்கு. and இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க ஜஸ்ட் இத மட்டும் ஓபன் பண்ணி நீங்க இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க உங்க சிஸ்டம்ல. இப்போ நான் இங்க VS கோட மட்டும் ஜஸ்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஓபன் பண்ணிட்டு ஒரே ஒரு ஃபோல்டர் லைக் semantic cache அப்படிங்கற ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். and இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம UV ஐ இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா லைக் இங்க டெர்மினல்ல போய்ட்டு ஒரு நியூ டெர்மினல் மட்டும் இங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே லைக் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பாட்டம் ஆஃப் தி VS கோட்ல உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். and in case நீங்க VS கோட்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க, அதே மாதிரி UV ல இப்ப தான் பண்றீங்க, and இதுல ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுனா just feel free to drop in the comments. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நான் கைட் பண்றேன். and இப்போ லைக் ஒன்ஸ் டெர்மினல் இங்க ஓபன் ஆனதுக்கு அப்புறம் லைக் இந்த இடத்துல ஜஸ்ட் UV init அப்படி நீங்க ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஏத்த மாதிரி லைக் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். சோ பேசிக்கா நமக்கு தேவையான அந்த பைத்தனுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இங்க வந்துரும். and next நம்ம இங்க வந்து ஒரு virtual environment கிரியேட் பண்ணுவோம். சோ அதுக்குமே UV ல ஈஸியா பண்ணிக்கலாம். UV venv அப்படினு கொடுத்தாலே போதும் டக்குன்னு உங்களுக்கு ஒரு virtual environment இங்க கிரியேட் ஆயிடும். and அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இங்க green கலர்ல இருக்கும் லைக் source.venv bin activate அப்படினு. and in case நீங்க விண்டோஸ்ல இருந்தீங்கன்னா அது scripts activate என்னமோ ஒரு கமாண்ட் இருக்கும். சோ அந்த கமாண்ட் மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணிட்டீங்கனாலே உங்க virtual environment ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். and இந்த UV பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு main.py ன்னு ஒரு ஃபைல் இருக்கும். லைக் இந்த ஃபைலை ஜஸ்ட் சும்மா ரன் பண்ணிக்கலாம். and ஜெனரலா நம்ம பாத்தீங்கன்னா லைக் பைத்தன் அதுக்கு அப்புறம் ஃபைல் நேம் போட்டு ரன் பண்ணுவோம். பட் UV ல யூஸ் பண்ணும்போது லைக் UV run and அதுக்கு அப்புறம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அந்த UV ல இருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் இருக்குனால எனக்கு தெரிஞ்ச அந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் மட்டும் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. and next டைம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் மட்டும் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ VS கோட்ல இங்க நியூ ஃபோல்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அத மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நோட்புக்ஸ் அப்படி நேம் பண்ணிக்கோங்க. சோ இந்த நோட்புக்ஸ் ஃபோல்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜூபிட்டர் நோட்புக் அங்க கிரியேட் பண்ணிட்டு பேசிக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டு and then அதுக்கு அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் மூவ் பண்ணும்போது ஒரு பைத்தன் ஃபைலை இங்க மூவ் பண்ணுவோம். சோ பேசிக்கா இந்த நோட்புக்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டெஸ்ட்னு கொடுக்கிறேன் .ipynb ஃபைல் அப்படி நம்ம சொல்லுவோம். சோ பேசிக்கா அது வந்து ஐபைத்தன் நோட்புக் அப்படினு சொல்லுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல் பை செல்லா நீங்க வந்து ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். and இந்த இடத்துல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா லைக் இந்த மாதிரி செல் பேஸ்டா நம்ம ரன் பண்ணும்போது இங்க நம்ம ஒரு கர்னல் இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பை டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டம்ல ஆல்ரெடி நீங்க பைத்தன்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டிஃபால்ட் கர்னல் அதுவே எடுத்துக்கும். பட் என்ன கேட்டீங்கன்னா லைக் அந்த டிஃபால்ட் கர்னல் தேவைப்படாது. பிகாஸ் நம்ம இங்க நிறைய பேக்கேजेसல இன்ஸ்டால் பண்ணுவோம். and நீங்க ஆல்ரெடி நம்ம UV ஐ வச்சு ஒரு virtual environment கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த virtual environment நம்ம இந்த Jupyter நோட்புக்கோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா லைக் இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இந்த நோட்புக் ரன் ஆகுற மாதிரி இருக்கும். இது கனெக்ட் பண்றதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்க UV ல வந்து pip install அப்படினு கொடுத்துட்டு and அதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பேக்கேஜ் நேம் நம்ம இங்க என்னவாலும் கொடுத்துக்கலாம். நீங்க வந்து நம்ம இங்க வந்து ஒரு நோட்புக்கோட கனெக்ட் பண்றதுனால லைக் ipykernel அப்படினு ஒன்னு இருக்கு. சோ இந்த பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல அதாவது உங்க virtual environmentல இருக்கிற அந்த kernel packages எல்லாமே இந்த நோட்புக்கோட அது ஈஸியா சிங்க் அப் ஆயிக்கும். சோ அந்த ஒரு ரீசன்காக தான் லைக் இங்க வந்து ipykernel அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அது கூடயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஜூபிட்டரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இங்க ipykernel நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா UV pip install jupyter அப்படினு கொடுத்தாச்சு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் எல்லாமே நம்ம இன்ஸ்டால் ஆயாச்சு. and ஜூபிட்டர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுமே ஒரு மாதிரி ஆப்ஷனல் தான். பிகாஸ் லைக் VS கோட்ல உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுனா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. சோ அதனால லைக் அது இன்கேஸ் இருந்துச்சுனா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்கேஸ் இல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த virtual environment பாத்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் நோட்புக்கோட கனெக்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நம்ம இங்க செலக்ட் கர்னல் கொடுத்துட்டு லைக் இந்த இடத்துல லைக் பைத்தன் என்வாயன்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க. சோ இங்க ஆல்ரெடி நம்ம இங்க அந்த ஃபோல்டர் நேம்ல இங்க virtual environment ஒன்னு கிரியேட் பண்ணிருப்போம். சோ அது ஆல்ரெடி இங்க சிங்க் அப் ஆயிருக்கும். சோ அத மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த கர்னல் உங்களுக்கு வந்து இங்க ஃபிட் ஆயிரும். சோ பேசிக்கா நம்ம என்ன பேக்கேजेसலாம் இந்த ஃபோல்டர்ல நம்ம இன்ஸ்டால் பண்றோமோ அது எல்லாமே லைக் இந்த நோட்புக்ஸோட ஈஸியா இன்டகிரேட் ஆயிக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து லைக் import pandas அப்படி நான் கொடுக்கிறேன். சோ pandas as pd ன்ட்டு இப்போ இது கொடுத்து ரன் பண்ணோனே எனக்கு வந்து இங்க மாடியூல் நாட் ஃபவுண்ட் அப்படினு வந்துருச்சு. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா இங்க ஜஸ்ட் டெர்மினல்லே போய்ட்டு நான் லைக் UV pip install pandas அப்படினு கொடுத்துக்கலாம்.
இப்போ கொடுத்தோடனே எனக்கு இந்த பாண்டாஸ் நம்பை இங்கே இன்ஸ்டால் ஆயாச்சு. ஸோ இந்த இடத்துல லைக் அகைன் நான் இங்கே ரீரன் பண்ணுறேன். ரீரன் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் போயிடும். பிகாஸ் லைக் என்னோட அந்த பாண்டாஸ் வந்து இந்த வர்ச்சுவல் என்வரான்மெண்ட்ல இன்ஸ்டால் ஆயாச்சு. ஸோ தட் லைக் என்னோட கோட் எல்லாமே இந்த நோட் புக்கோட இப்போ சிங்க் அப் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண நம்ம இங்கே ஜஸ்ட் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ தட் அந்த நோட் புக்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே பைத்தன் ஃபைலாகவும் இருக்குது. இந்த இதுவுமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் இப்போதைக்கு நமக்கு இந்த கோட் எடிட்டர் செட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக டாக்கர் மாதிரி தான் யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன மாதிரி டிபெண்டன்சி தான் தேவை. ஸோ அது மட்டும் ஜஸ்ட் இங்கே நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இந்த டாக்கர் டெஸ்க்டாப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி லைக் ஜஸ்ட் அது மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட் அது மட்டும் யூஸ் பண்ணிட்டு அண்ட் இதெல்லாம் ஃப்ரீயாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4GB RAM இருந்தாலே போதும் தான். பட் ரெக்கமெண்டட் ஒரு 8GB RAM சிஸ்டம் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் லைக் இது கொஞ்சம் உங்களோட சிஸ்டமோட CPU கொஞ்சம் இனிமே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நீங்கள் சைன் அப்ல எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் நிறைய இடத்துல ஸ்கிப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு டேரக்டாக வந்துருங்க. பிகாஸ் இன்கேஸ் நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அது தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் டேரக்டாக ஸ்கிப் கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் உங்கள் டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆன உடனே இங்கே இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் மட்டும் ஜஸ்ட் போயிட்டு லைக் அங்கே சர்ச் ஒரு பார் இருக்கும். இல்லாட்டி இங்கே மேலே அங்கே சர்ச் பார் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ரெட்டிஸ் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் ஐகான் வச்சுட்டு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக அது டாக்கர் அஃபிஷியல் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் புல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 to 300 MB தான் அந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ண உடனே உங்கள் சிஸ்டமில் ஃபர்ஸ்ட் அது வந்து டவுன்லோட் ஆயிரும். அண்ட் இந்த டேகுமே பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக இது வந்து வெர்ஷன் நம்பர்ஸ் அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த புல் பண்ண உடனே கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ரன் என்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் எனேபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரன் கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் டாக்கர் மூலியமாக இப்போ ரெடிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு. அண்ட் இதில் சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டடாக ஒரு வீடியோ இந்த ரெடிஸ் ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது அந்த இடத்துல நான் ஃபுல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் டாக்கர் டெஸ்க்டாப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லைக் இமேஜஸோ இல்லை எங்கேயாவது போயிட்டு நீங்கள் ரெடிஸ் மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இப்போதைக்கு ஜஸ்ட் புல் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டாக்கர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. நான் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக இதுக்கான டெடிகேட்டட் வீடியோஸ்ல தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். தான் இந்த டாக்கருக்கு தனியாக கூட நான் ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறேன். பட் நம்மளோட பிளேலிஸ்ட்க்கு லைக் இப்போதைக்கு அந்த இமேஜஸ் மட்டும் நம்மளால டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரன் பண்ண முடிஞ்சாலே போதும். அதை தவிர வேறு எதுவும் பெருசாக நமக்கு தேவைப்படாது. அதனால இதை தவிர தான் நம்ம வேறு எதுவும் இந்த டாக்கரில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச லைக் இதுவே நமக்கு ஒரு போதுமான விஷயம் தான். லைக் இந்த டாக்கர் டெஸ்க்டாப்பும் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா VS Codeல நம்ம UV வச்சு எப்பெல்லாம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபுல் செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரெட்டிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி கோட் வைஸ்ல எப்படி இந்த செமாண்டிக் ஹேஷிங்ல எப்படியா கிரியேட் பண்ணலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சிம்பிள் வெக்டர் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம டீடைல்டாக பார்ப்போம். அண்ட் இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இந்த கமெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then cheers bye.